வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதில் முக்கியமாக ஹார்ட் பீட் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஈகர்னஸை யாராலையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பிகாஸ் அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து 2 முடிஞ்சதுலேருந்தே எல்லாருக்குமே ஜாஸ்தியாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹார்ட் பீட் டிரெக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே நாங்கள் ஹார்ட் பீட் 3யை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ரொம்ப டைம் எடுத்துக்காமல் இந்த சீக்கிரமாக முடிஞ்சு இந்த 2026ல் ஒரு 4-3 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க 2026 ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதில் இருந்து வந்து ஹார்ட் பீட் 3யோட ப்ரொமோ வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலைனாலும் ஹார்ட் பீட் 3யோட ப்ரொமோ ஷூட் முடிஞ்சு அதனுடைய ஃபோட்டோஸை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு. அதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்ட் பீட் சீசன் அப்படிங்கிறது 2024 மார்ச்சில் வந்து ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு 100 எபிசோட்ஸ் வந்து போச்சு. அதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீனா வந்து தன்னுடைய லைஃப்பை ஆர்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்பை வந்து அந்த ஆர்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய அம்மா யார் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் தனக்கான ஒரு லவ்வையும் கண்டுபிடிக்கிற மாதிரி டிரெக்டர் கொண்டு போயிருப்பார். அதில் முக்கியமான விஷயமே அந்த டிரெக்டர் தீபக் சுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு அனபெல் படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலே, ஃபர்ஸ்ட் சீசன் எல்லாருக்குமே பெரிய ஹைப்பை கொடுத்துருந்துச்சு. அதை விட பெருசாக என்ன சீசன் 2ல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது அதுக்கு பெரிய ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி சீசன் 2ல் வந்து நம்ம ரீனாவோட அப்பாவை உள்ளே கொண்டுட்டு வந்து ரீனா அவங்களுடைய அப்பா ரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் லவ்வை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருக்குமே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள அந்த பில்ட் ஆகிற அந்த இன்னசென்ட்டான ஒரு லவ் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சைட் பை சைடு வந்து ரீனாவுக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு நல்ல லவ் பாண்ட் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ரதி, விஜய் அப்புறம் ரீனா 3 பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன பாண்டு கிரியேட் ஆகும். ஒரு சைடு வந்து ரீனா வந்து ரதி கூட டைப் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ரீனாக்கும் விஜய்க்கும் இருக்கிற அந்த இன்னசென்ட் பாண்ட், அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் ரதி மேலே இருக்கிற அந்த எக்ஸ் லவ் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பர்பாக கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் கடைசியில் இந்த விஷயம் வந்து தெரிய வந்து அதுக்கப்புறமேல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆப்ரேஷனையும் விஜயே வந்து அந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்து பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க. இதோட ரீனா வந்து கண்மொழிக்கும் போது அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த செகண்ட் சீசனை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ தேர்ட் சீசனில் முன்ன சொன்ன மாதிரியே தான் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 விஷயங்களில் மேபி சீசன் 3 வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி வந்து ரீனா வந்து ரதியையும் சரி நம்ம அர்ஜுனையும் சரி ப்ளீஸ் பண்ணி விட்டுறது. இன்னொரு விஷயம், விஜய் கூட ஃபாரினில் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய லைஃப்பை அந்த சின்ன வயசுலேருந்து கிடைக்காத அந்த லவ் அவர் கூட கண்டினியூ பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் மேபி வந்து சீசன் 3யோட ஒரு மெயின் ஒரு கருவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரீனாவுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு, அவங்க வந்து நல்லா ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமே ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோ 3 ரிலீஸ் ஆகும்போது அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஆர்கே ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்மில் அந்த ப்ரொமோவில் இருந்தாங்க. மேபி வந்து ரீனா வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. மேபி அவங்களுக்கு மெமரி லாஸ் இருக்கிற மாதிரி மேபி அந்த சீசனை கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோ 3 முடிஞ்ச அந்த ஷூட்டில் வந்து ரீனா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்மில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. மேபி வந்து சீசன் 3யோட லீடு வந்து அதாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து சீசன் 2ல் ரதியையும் அர்ஜுனையும் இந்த பக்கம் மன்னிச்ச மாதிரி இப்போ தேர்ட் சீசன்லையும் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா மேபி வந்து அந்த ரீனா அப்படிங்கிற அந்த கேரக்டரையே அந்த உணர்வுகளை கொள்கிற மாதிரி மேபி அது வந்துடும் அப்படிங்கிறதுனால மேபி அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகபட்சம் மேபி சீசன் 3 இந்த மாதிரி ஒரு இதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் வந்து கண்டிப்பாக ஜூன் 25 கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்களும் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. ஆனால்
கண்டிப்பாக ஜூனில் ரிலீஸ் ஆகிறதுக்கு 90%க்கு மேலே வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் படக்குழு சொல்லியிருக்காங்க. அதன்படி அதனுடைய வேலைகள்லாம் ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது ஜான்வரி 2026லேருந்து ரொம்பவும் ஸ்பீடப் பண்ணி இப்போ வரைக்கும் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் முடிஞ்சிச்சு, மேபி எல்லா பார்ட்ஸும் அதாவது சீன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் வெளியில் வந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் பீட் சீசன் 3 தீபக் சுந்தரராஜன் எடுத்து முடிக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல லட்சம் ஃபேன்ஸ் கிட்ட இருந்த அந்த சீசனுக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான். எங்களால் எக்ஸ்பெக்டேஷன் தாங்க முடியல, அதுக்கப்புறம் சீசன் 3க்காக வெயிட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தீபக் சுந்தரராஜன் சாருக்கு நிறைய பேர் டிஎம் மெசேஜ் பண்ணி கேட்குறாங்களாம். ஃபேன்ஸோட அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்காக மட்டும்தான் நாங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த சின்ன விஷயம் வந்து இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீனாவோட அந்த அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தான் இந்த சீசன் 3 இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டிரெக்டரே சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி இணையதளத்தில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்குது. அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக இன்னைக்கு பிக் பாஸ் ஃபேம் ஜூலி வந்து பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு புரட்சியவே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜூலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் நிற்கிற பெரம்பூர் தொகுதியில் நீங்கள் எப்போ உங்களுடைய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட சொல்லியே ஆகணுன்னு. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ நான் அங்கே தான் டேரா போட போகிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தை முடிக்கிற வரைக்குமே நான் அங்கே தான் இருந்து நீங்கள் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணுறீங்க, பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா உங்களை பற்றின எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும். நீங்கள் எதெல்லாம் செஞ்சுட்டு அதை நாங்கள் செய்யலை, இப்போ இருக்கிற அந்த ஆளும் பார்ட்டி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அதை இந்த இன்னசென்ட்டான பீப்புளுக்கு நான் விலக்கி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நிறைய தவிக தலைவர் விஜயோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், அதாவது 20லேருந்து 40 அபோவ் பீப்புள்ஸ் வரைக்குமே அந்த விஷயத்துக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. நீ பெரம்பூர் தொகுதிக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக சொல்லிட்டு வராதம்மா, கண்டிப்பாக நீ சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீ ஒரு பஸ்ஸோ இல்லை காரோ பிடிச்சி நீங்கள் வந்து சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃபேன் வந்து நிறைய பேர் மிரட்டியிருந்தாங்க. அதுக்கும் ஜூலி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஆள் வச்சு மட்டும்தான் மிரட்ட முடியும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் என்னுடைய ஆஃபீஸில் தான் இருப்பேன், இல்லைன்னா என்னுடைய வீட்டில் தான் இருப்பேன், என்ன மட்டும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா உங்களை முழுசாக நான் எதிர்த்து நிற்கிற அந்த ஸ்டஃப் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் என்னை தாண்டி நீங்கள் என்னுடைய ஃபேமிலியை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அது சரியாக இருக்காதுன்னு அப்படிங்கிற மாதிரி ஜூலி வந்து பேசின விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது. நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற விஷயங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூலியை பற்றிலாம் பேசுகிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, தயவுசெய்து அவங்கள பற்றி பேச சொல்லி யாரும் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி ஒதுங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி வந்து நிறைய பொதுமக்களே இன்றைக்கி ஜூலியை பற்றி விமர்சனம் பண்ணுற விஷயங்கள் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீசன் 2க்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேலும் உங்கள் மேலே ஒரு மரியாதை இருந்தது, ஆனால் இப்போ சுத்தமாக அந்த மரியாதையை நீங்களே காலி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய 20+ இருக்கிற நிறைய ஏஜ் விமனே இன்றைக்கி சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.